إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال النبي عليه الصلاة والسلام الناس معادن كمعادن الذهب والفضة خيارهم في الجاهلية خيارهم في الإسلام صدق رسول الله صلى الله عليه وسلم. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித கோடி ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது என்று சாட்சி கூறியவனாக, சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் எம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மதே கரீம் தாஜுல் மதீனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது, அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், சாலிஹூன்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஏவிருக்கின்றானோ அப்படியான விடயங்கள் அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளும்படியும், மேலும் எவைகளை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படி முதலாவது அடியேனுக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக சிறப்பாக்கப்பட்ட கண்ணியமான நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாள், ஏழைகளுடைய பெருநாள் என்றெல்லாம் வர்ணிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு தினத்திலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய இல்லத்திலே இஅ்திகாஃபோடு உட்கார்ந்திருக்கின்றோம். இந்த குத்பாவிலே எந்த விடயங்களை எல்லாம் பேசுகின்றோமோ கேட்கின்றோமோ அவற்றை அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை இந்த உலகத்திலே ஒரு உன்னதமான நோக்கத்திலே தான் படைத்திருக்கின்றார். அதுதான் நாம் அனைவரும் அவனை வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூடாது, அவனால் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுவனத்தை அடைய வேண்டும் என்ற மகத்தான நோக்கங்களை நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம். இந்த நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா எப்போதும் எங்களுக்கு சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருக்கின்றார். எங்களுடைய ஒவ்வொரு மாதங்களை பொறுத்தவரையிலும்
ஒவ்வொரு மாதத்திலும் அல்லாஹு தஆலா சிறப்பான சில தினங்களை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார். முஹர்ரமுடைய மாதமாக இருக்கலாம், அதே போன்று ரபியுல் அவ்வலுடைய மாதமாக இருக்கலாம், அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த ரஜபுடைய மாதமாக இருக்கலாம். அவ்வாறு நாம் இப்போது இருக்கக்கூடிய ஷஅபானுடைய மாதமாக இருக்கலாம். அல்லாஹு தஆலா நன்மையை சம்பாதிக்கக்கூடிய, நன்மையை கொள்ளையடிக்கக்கூடிய சிறப்பான நாட்களை ஒவ்வொரு மாதத்திலும் அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார். ரஜபுடைய ஆரம்ப இரவுகள், துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள், ரமலானுடைய முழு மாதமும், முஹர்ரம் மாதத்திலே வரக்கூடிய ஆஷூரா தாசுஆவுடைய தினங்கள், இவ்வாறு அல்லாஹு தஆலா சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் ஷஅபானுடைய மாதம் கடைசி பகுதியிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே நாம் இது எப்படிப்பட்ட மாதம், நபி அவர்கள் இந்த மாதத்திலே இந்த மாதத்தை எவ்வாறு கழிப்பார்கள் என்ற பல விடயங்களை நாம் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே செவிமடுத்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாதத்திலே நாம் எம்மில் யாரெல்லாம் அதிகமாக நோன்பு நோற்றார்களோ, அல்லாஹ்வின் பக்கம் யாரெல்லாம் நல்லமல்களில் ஈடுபடுகின்றார்களோ, அல்லாஹு தஆலா அதற்கு பரிபூரணமான கூலியை தந்தருள்வானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் தற்போது தயாராகிக் கொண்டிருக்கக்கூடிய, முன்னோக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாதம் எங்களை வந்து கொண்டிருக்கின்றது. அந்த மாதம் தான் எங்களுக்கு தெரியும், ரமதானுடைய மாதம். ஷஅபானை அடுத்து வரக்கூடிய மாதம். இந்த ஷஅபானுடைய மாதத்தை கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்திலே இபாதத் செய்வதற்காக, நோன்புகளை நோற்றுக் கொள்வதற்காக இந்த ஷஅபானுடைய மாதத்தை அவர்கள் பாவித்துக் கொள்வார்கள், பயன்படுத்திக் கொள்வார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த எம்மை முன்னோக்கக்கூடிய அந்த ரமலானுடைய மாதத்தை பொறுத்தவரையிலே நாம் அனைவரும் அதனுடைய சிறப்புகளை பற்றி தெரிந்து வைத்திருக்கின்றோம். இந்த மாதத்தை எம்முடைய முன்னோர்கள், சஹாபாக்கள், இமாம்கள் எப்படி வரவேற்பார்கள் என்று சொன்னால், ரமலான் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்னால் இருந்தே ரமலானை அவர்கள் வரவேற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹு தஆலாவிடத்திலே அவர்கள் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய மாதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும், அந்த ரமலானுடைய மாதத்திலே நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வாயாக என்று சஹாபாக்கள், இமாம்கள் 6 மாதத்துக்கு முன்னால் இருந்தே இந்த ரமலானுடைய மாதத்துக்கு அவர்கள் தயாராகுவார்கள். ரமலானுடைய மாதம் முடிந்ததும் அடுத்த 6 மாதங்களும் அதனுடைய கபூலியத்துக்காக துஆவிலே ஈடுபட்டிருப்பார்கள் என்பதை உலமாக்கள் கிதாபுகளிலே எழுதி வைத்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை முன்னோக்கக்கூடிய அந்த மாதத்தில் ஒரு வினாடியையும் நான் வீணாக்க கூடாது. அந்த மாதம் பாவங்களை சுட்டரிக்கக்கூடிய மாதம், நன்மைகளை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மாதம், சுவர்க்கம் அலங்கரிக்கப்படக்கூடிய மாதம், நரகம் மூடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாதம். அதே போன்றுதான் ஷைத்தான்கள் விலங்கிடப்படக்கூடிய ஒரு மாதம் தான் என்னை முன்னோக்க இருக்கின்ற அந்த ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போதிலிருந்தே நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த ரமலானுடைய முழு மாதத்தினுடைய திட்டங்களையும் நாங்கள் போட்டுக் கொள்ள வேண்டும். அந்த மாதத்தை நான் எவ்வாறு கழிக்க வேண்டும் என்ற ஒரு பிளானை நான் என்ன செய்ய வேண்டும், எனக்குள்ளே நான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு வினாடியும் ஒரு நிமிடமும் அந்த மாதத்திலே வீணாக கூடாது. அந்த மாதம் தான் அல்லாஹு தஆலா மிகவும் சிறப்பாக்கி இருக்கக்கூடிய ஒரு மாதம். அல் குர்ஆனை அந்த மாதத்திலே அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கின்றார். அல் குர்ஆனை அல்லாஹு தஆலா அந்த மாதத்திலே இறக்கி வைத்திருக்கின்றார். பகல் முழுவதும் நாம் நோன்பு நோக்கக்கூடிய மாதம், இரவு பொழுதிலே கியாமுல் லைல், தஹஜ்ஜுத், வித்ருடைய தொழுகையிலே நாம் ஈடுபடக்கூடிய மாதம் தான் அந்த மாதம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே நாளைய கியாமத்துடைய நாளையிலே எங்களுடைய 2 இபாதத்துக்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே
எங்களுக்காக பரிந்து பேசக்கூடியதாக இருக்கும். 2 இபாதத்துக்கள், 2 ஷஹாதத்துகள், 2 சர்டிபிகேட்டுகள் அல்லாஹு தஆலாவிடத்திலே நாளைய கியாமத்துடைய நாளையில் எங்களுக்காக சண்டை போடக்கூடியதாக இருக்கும். அந்த 2 இபாதத்துக்களும் தான், ஒன்று நாம் நோக்கக்கூடிய நோன்பாக இருக்கின்றது, மற்றேதுதான் அல் குர்ஆன் என்பதை கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எதிர்நோக்கக்கூடிய அந்த மாதம் ரமதானுடைய மாதத்திலே தான் அந்த அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. உலகத்திலே யாரெல்லாம் அல் குர்ஆனோடு தொடர்பு படுகின்றார்களோ அல்லாஹு தஆலா ஒரு நாளும் அந்த மனிதனை வீணாக்க மாட்டான் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அல் குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த மாதம் யாரெல்லாம் அல் குர்ஆனோடு தொடர்பு படுகின்றார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே தலைவர்களாக மாற்றி விடுகின்றார். இந்த உலகத்திலே அவர்களை அல்லாஹ் தலைவர்களாக மாற்றி விடுகின்றார். அல் குர்ஆனோடு சம்பந்தப்படக்கூடிய அனைவரையும் அல்லாஹு தஆலா தலைவர்களாக மாற்றி விடுகின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய அந்த முழு மாதத்தையும் நாம் அல் குர்ஆனை தொடர்ச்சியாக ஓதக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல் குர்ஆனை செவிமடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல் குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அந்த மாதத்திலே ஆலிம்களை, உலமாக்களை அணுகி தஃசீருடைய அந்த அறிவை உலமாக்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கான நேரங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆன் என்பது வெறுமனே அந்த ரமலானுடைய மாதத்திலே மாத்திரம் ஓடிவிட்டு மூடி அதனை கபரிலே வைப்பதற்கு அருளப்பட்ட வேறும் கிடையாது. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கேட்கின்றார், அந்த அல் குர்ஆனை நீங்கள் சிந்தித்து ஓத வேண்டாமா? அதனை ததப்புர் செய்ய வேண்டாமா என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா கேட்கின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஒரு மெசேஜை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குர்ஆனோடு என்னுடைய தொடர்பை நான் ஒரு இறுக்கமான தொடர்பாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆனை எப்போதும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக் கொள்வதோடு அதனை ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் குறிப்பிட்ட ஒரு அளவை அடையாளம் வைத்து நாம் ஓதக்கூடியவர்களாக மாற வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மலக்குமார்களிலே தலைவர் எங்களுக்கு தெரியும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். சாதாரண ஒரு மலக்காக இன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னால் எந்த ஒரு முஸ்லிம்களுக்கும் தெரியாமல் இருக்காது. ஏன் அல்லாஹு தஆலா அவர்களை இந்த அளவு தலைவராக மாற்றினான் என்றால் அல் குர்ஆனோடு அவர்கள் சம்பந்தப்பட்டார்கள், தொடர்பு பட்டார்கள். ரூஹுல் அமீன் அல்லாஹு தஆலாவிடத்தில் இருந்து நபி அவர்களிடத்திலே அல் குர்ஆனை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அல்லாஹு தஆலா மலக்குமார்களிலே தலைவராக அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மாற்றிவிட்டார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாதிரிதான் எங்களுக்கு தெரியும், கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை சுமந்தார்கள், அல் குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள், அல் குர்ஆன் போதனையை செய்தார்கள், அல் குர்ஆனை ஓதினார்கள், அதனை ஓதும்படி மக்களுக்கு ஏவினார்கள். அந்த பொறுப்பை நபி அவர்கள் எடுத்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முழு மனித சமூகத்துக்கும் தலைவராக அல்லாஹ் மாற்றிவிட்டார். முழு நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் தலைவராக அல்லாஹு தஆலா நபி அவர்களை மாற்றி விடுகின்றான் என்றால் இந்த அல் குர்ஆனை அவர்கள் சுமந்தார்கள், பொறுப்பேற்றார்கள், அதனை போதித்தார்கள், அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தினார். அது மாத்திரம் அல்ல, எங்களுக்கு தெரியும் இந்த அல் குர்ஆனுடன் தொடர்பு படக்கூடிய அனைத்தும் எந்த அளவுக்கு என்றால் இந்த உலகத்திலே வெறுமனே ஒரு புத்தகத்தை வாசிப்பதன் மூலமாக நன்மை கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட எந்த ஒரு புத்தகமும் கிடையாது. நாம் எத்தனை பட்டங்களை பெற்றிருப்போம், எத்தனை பட்டங்களை பெற்றிருப்போம், எத்தனை லட்சம் புத்தகங்களை வாசித்திருப்போம், அல்லது எத்தனை ஆயிரம் மேகசின்களை நாம் வாசித்திருப்போம். ஆனால் வெறுமனே வாசிப்பதன் மூலமாக நன்மை கிடைக்கும் என்று சொல்லப்பட்ட அல் குர்ஆன் புத்தகம் மாத்திரம்தான், வேறு எந்த ஒன்றும் கிடையாது. அதனை தொழுகையிலே நாம் ஓதக்கூடிய நேரத்திலே பன்மடங்கு கூலிகளை அல்லாஹு தஆலா தருகின்றார். தொழுகைக்கு வெளியிலே நாம் ஓதுகின்றோமா, பன்மடங்கு கூலிகளை அல்லாஹு தஆலா தருகின்றார். ஒருவருக்கு அந்த அல் குர்ஆன் ஓத தெரியாது, ஆனால் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த அல் குர்ஆனை ஓதுகின்றான் என்றால் அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு பன்மடங்கு கூலிகளை கொடுக்கின்றார். ஒருவருக்கு ஓதவே தெரியாது, ஆனால் அவர் என்ன செய்கின்றார்,
இன்னொருவர் ஓதுவதை கேட்டுக் கொண்டிருக்கின்றார் என்றால் அதற்கும் அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு கூலியை கொடுக்கின்றான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இருப்பார்கள் என்றால், சஹாபாக்களிலே யாரெல்லாம் நன்றாக நல்ல தொனியிலே அல் குர்ஆனை ஓதுவார்களோ அந்த சஹாபாக்களை அழைத்து நபி அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நீங்கள் அல் குர்ஆனை ஓதுங்கள், நான் கேட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்று நபி அவர்கள் அந்த சஹாபாக்களை அழைத்து ஓத வைப்பார்கள். அப்துல்லாஹ் இப்னு உபை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இது போன்ற சஹாபாக்களை அழைத்து நபி அவர்கள் என்ன செய்வார்கள், நீங்கள் அல் குர்ஆனை ஓதுங்கள், நான் கேட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்று நபி அவர்கள் அந்த அல் குர்ஆனை கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, சில போது நபி அவர்கள் மதீனாவுடைய பாதையிலே மகரிபுக்கு பின்னால் செல்லக்கூடிய நேரத்திலே சில தோழர்களுடைய வீட்டுக்கு பக்கத்தால் நபி அவர்கள் அவ்வாறே நின்று விடுவார்கள். எதற்காக நின்று விடுவார்கள்? அஷ்அரியூன் என்ற கோத்திரத்தாருக்கு வீடுகளுக்கு பக்கத்திலே செல்லக்கூடிய நேரத்திலே நபி அவர்கள் அவ்வாறே நின்று அவர்கள் ஓதக்கூடிய அந்த அல் குர்ஆனை நபி அவர்கள் செவிமடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். குறிப்பாக அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நல்ல அழகான தொனியை கொடுத்திருந்தார். அந்த அழகான தொனியின் மூலமாக அவர்கள் அல் குர்ஆனை ஓதுவார்கள், நபி அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அடுத்த நாள் காலையிலே அந்த அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து நபி அவர்கள் சொல்வார்கள், யா அபா மூஸா அல்-அஷ்அரி லகத் ஊதீத மிஸ்மாரன் மின் மஸாமீரி ஆலி தாவூத். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தாருக்கு அல்லாஹு தஆலா அழகிய தொனியை கொடுத்தது போன்று உங்களுக்கு அல்லாஹு தஆலா நல்ல அழகிய தொனியை தந்திருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு, நேற்று இரவு உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து உங்களுடைய அல் குர்ஆனுடைய அந்த தொனியை நான் கேட்டுக் கொண்டிருந்தேன் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் வரக்கூடிய மாதத்தை அல் குர்ஆனுக்கு நாம் ஒதுக்க வேண்டும். அல் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கும் அதனை கற்றுக் கொடுப்பதற்கும் நாம் ஒதுக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஹதீஸிலே, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா. உங்களில் சிறந்தவர் யார் என்றால் அல் குர்ஆனை கற்று அதனை பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இன்று நாம் எங்களுக்கு தொழுகை நடாத்துவது என்று சொன்னாலும் குர்ஆனை ஓத தெரியாதவருக்கு நாங்கள் முஸல்லாவுக்கு அனுப்ப மாட்டோம். சூரா ஃபாத்திஹா மனனம் இல்லாதவரை நாம் முஸல்லாவுக்கு அனுப்ப மாட்டோம். எங்களுடைய அனைத்து காரியங்களும் அந்த அல் குர்ஆனோடு தான் தொடர்பு பட்டிருக்கின்றது. கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்த சஹாபாக்கள், குறிப்பாக 4 அமீருல் முஃமினீன்கள், இவர்கள் அனைவரும் குர்ஆனை மனனம் செய்தவர்களாக இருந்தார்கள், ஹாஃபிதுல் குர்ஆனாக இருந்தார்கள். இந்த ஹாஃபிதுல் குர்ஆன் நாம் குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்களுக்கு உதவி ஒத்தாசையாக இருக்க வேண்டும். எனக்கும் இந்த ரமலானை பயன்படுத்தி முடியுமான அளவு குர்ஆனை நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்திலே அல் குர்ஆனுடைய சில பகுதியேனும் இல்லையோ கல் பைத்தில் ஹரிப். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த உள்ளம் இருக்கின்றது, அந்த உள்ளம் பாலடைந்த வீட்டை போன்றது. மன் லைஸ ஃபீ கல்பிஹி குர்ஆன், யாருடைய உள்ளத்திலே குர்ஆனுடைய ஒரு வசனமேனும் இல்லையோ அந்த உள்ளம் கல் பைத்தில் ஹரிப் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். பாலடைந்த வீட்டை போன்றது. பாலடைந்த வீட்டிலே நல்ல மக்கள் நல்ல சிந்தனை பிறக்க மாட்டாது, நல்ல சிந்தனை பிறக்க மாட்டாது. மோசமான சிந்தனைகள் தான் அந்த பாலடைந்த இடங்களில் இருந்து வரும். எங்களுடைய உள்ளம் அந்த அல் குர்ஆனை சுமக்கக்கூடிய உள்ளமாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் அல் குர்ஆனை சுமந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், கௌரவப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு இந்த உலகத்திலும் கண்ணியம், நாளை கியாமத்துடைய நாளிலும் கண்ணியம். யாரெல்லாம் அல் குர்ஆனை மனனம் செய்கின்றார்களோ நாளை கியாமத்துடைய நாளையிலே யாராலும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. ஆனால் அல் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதுல் குர்ஆனோடு அல்லாஹு தஆலா பேசுவான். யாருடன் பேசுவான்? யாருக்கும் உதவி செய்ய முடியாத அந்த சந்தர்ப்பம். பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டும் விரண்டோடுவார்கள், பிள்ளைகள் பெற்றோர்களை விட்டும் விரண்டோடுவார்கள், கணவன் மனைவியை விட்டும், சகோதரன் சகோதரியை விட்டும், இவ்வாறு ஒவ்வொருவரும் விரண்டோடக்கூடிய சந்தர்ப்பம். அந்த நாளிலே அல்லாஹு தஆலா ஹாஃபிதுல் குர்ஆனை அழைத்து, ஏ குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிதே, உலகத்திலே நீ எவ்வாறு குர்ஆனை ஓதினாயோ
அவ்வாறு அந்த அல் குர்ஆனை இங்கும் ஓதுவாயாக என்று அந்த ஹாஃபிதுல் குர்ஆனுடைய தொனியை அல்லாஹு தஆலா நாளை கியாமத்துடைய நாளிலே கேட்பான். அந்த ஹாஃபிதோடு அல்லாஹு தஆலா பேசுவான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த ஹாஃபிதை உருவாக்க உலகத்திலே முயற்சி செய்த பெற்றோர்களுக்கும் நாளை கியாமத்துடைய நாளையிலே சுவர்க்கத்தில் இருந்து கிரீடத்தை அல்லாஹு தஆலா அணிவிப்பான் என்பதை கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஒரு மெசேஜை நாம் இந்த குத்துபாவிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களுடைய வரக்கூடிய அந்த ரமலானை அல் குர்ஆனோடு நான் தொடர்பு படுத்தி இறுக்கமான ஒரு உறவை நான் ஏற்படுத்தி அந்த அல் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அந்த அல் குர்ஆனுடைய வசனங்களை நான் விளங்க வேண்டும். குறைந்தது ஜுஸுல இருக்கக்கூடிய அந்த சூறாக்களையாவது நான் தஃசீரோடு ஒரு ஆலிமிடத்திலே உட்கார்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த நியத்தை நாம் ஒவ்வொருவரும் வைத்து அதற்காக முயற்சிக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வரக்கூடிய அந்த ரமலானுடைய மாதத்திலே எங்களுடைய என்ன நல்ல காரியங்கள் இருக்கின்றதோ கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதத்திலே எந்த அளவுக்கு சதகா தான தர்மங்களை கொடுப்பார்கள் என்றால், ஏனைய மாதங்களை விட அந்த மாதத்திலே நபி அவர்களுடைய சதகா தான தர்மம் எப்படி இருக்கும் என்றால், வேகமாக வீசக்கூடிய காற்றை போன்று நபி அவர்களுடைய சதகா இருக்கும். கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். எவ்வாறு வேகமான காற்று எந்த அளவிலே வேகத்திலே வீசுமோ அது போன்று நபி அவர்களுடைய சதகா இருக்கும் என்பதை சஹாபாக்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அது சதகாவுடைய மாதம், தான தர்மங்களுடைய மாதம். எங்களுடைய சொத்துக்களிலே நாம் இந்த நோன்பிலே எங்களுடைய வருடம் பூர்த்தியாகின்றது என்றால் அதற்கான ஜகாத்துகளையும் அந்த மாதத்திலே நாம் கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இன்னும் இரவு நேர தொழுகைகள், பரவலான தொழுகைகளுக்கு பின்னால் சிறந்த ஒரு தொழுகை இருக்கும் என்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், அதுதான் வித்ருடைய தொழுகை அல்லது இரவிலே சொல்லப்படக்கூடிய ஸியாமுல் லைல். அதன் மூலமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான், அந்தஸ்துகளை உயர்த்துவான், நோய்களை குணப்படுத்துவான் என்ற பல விடயங்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள். எனவே அந்த ரமலானுடைய மாதத்திலே அல் குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்தி இரவு பொழுதிலே அல் குர்ஆனுக்கு நேரத்தை கொடுத்து அதே போன்று ஸியாமுல் லைலிலே ஈடுபட்டு நல்ல பல இபாதத்துக்களை மேற்கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திடுவாயாக, உற்றார் உறவினர்களுடைய பாவத்தை மன்னித்திடுவாயாக, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ், வரக்கூடிய அந்த ரமலானை சிறந்த முறையிலே அடைந்து கொள்ள தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடன் கடந்த காலங்களிலே இருந்த எத்தனையோ பேர் வஃபாத்தாகி விட்டார்கள். யா அல்லாஹ், அந்த ரமலானை எங்களால் அடைந்து கொள்ள தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய